ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாம்பாட்டி சித்தர் அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு மீன்ஸ் அவர் கொடுத்த ஒரு குறிப்புன்னு இதை சொல்லலாம். சித்தர்கள் நமக்காக வேண்டி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இதை பார்க்கப்படுது. இது 12 ராசிக்காரங்களும் கண்டிப்பாக செய்யணும். அதுவும் மார்கழி மாதம் செய்யும் போது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்தரையா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அந்த விஷயம், எப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி விஷயம் அது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். 24ஆம் தேதி வருது. 23ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. தொடர்ந்து 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் நம்ம வீடியோ தொடர்ந்து 5 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா, ஒரு விஷயம் நடக்கலையா, உடனே நவமூலிகாகத்துக்கு கொடுக்கலான்றது ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு 5 வருஷமாக செய்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த வீடியோவுக்கு புதுசு, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல, நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க. இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, பாம்பாட்டி சித்தர் சொன்ன அந்த அருமையான சீக்ரெட் மெத்தட், உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தட் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம் மேடம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். நான் என் பையன் கொஞ்சம் படிப்பில் ரொம்பவே மந்தமாக இருந்தான். ஸோ அவன் நல்லா படிக்கணும், அவனே நம்ம சொல்கிறத விட அவனே புக் எடுத்து அவனுக்கு படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அவன் புத்தியை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு நான் வேண்டிக்கிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் பையன் ஒரு டியூஷன் உண்டு. அந்த டியூஷனில் சார் ரொம்ப கடுமையாக அடிப்பாங்க. ஸோ அந்த டியூஷனில் சேர்க்கலாமான்னு முதல்ல எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சரி, பிள்ளை பாவம் படிக்கலைன்னா அழுதி பிரித்து எடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு வேண்டான்னு யோசித்து வச்சுருந்தோம். ஆனால் அவன் ஸ்கூலில் படித்த பசங்க நிறைய பேர் அந்த சார்கிட்ட படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனே அந்த டியூஷனில் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி, நாங்களே வேண்டாண்டா படிக்கலைன்னா உரிச்சு எடுத்துருவாருன்னு சொல்லி சொன்னோடனே, இல்லை நான் படிச்சிருவேன், நான் போய்க்கிறேன்னு சொல்லி சொன்னான். நான் உங்கள்கிட்ட நவமூலிகை ஆகத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உடனே இந்த மாதிரி நடந்துச்சு. பையனும் 457 எடுத்துட்டான். எங்களால் நம்பவே முடியல. ஜாதகத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவனுக்கு 21 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் படிப்பு டைமிங்கிறது அந்த 21 வயசு உள்ள வரைக்கும் தானே வரும், 12th டிகிரி முடிக்கிறது. ஸோ அந்த டைமிங்கில் மந்தமாக இருந்தானே எப்படிடான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ நவமூலிகை யாகத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பையனுக்கு நல்லா சேஞ்சஸ் வந்துச்சு. நான் 457 எடுத்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. இப்போ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கான். ரொம்ப நன்றிம்மா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகி மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இந்த பஞ்சமியில் நடக்கிற மிராக்கள் எல்லாருக்குமே போய் சேரணும். இவங்களுக்கு இது மட்டும் இல்லை, நிறைய மேஜிக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா. இது எல்லாத்துக்குமே போய் சேரட்டும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ராசியினருக்கும் அதிதேவதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அந்தந்த ராசிக்காரங்களுக்குரிய கணபதி வழிபாடு அப்படிங்கிறது அவங்களோட மூலாதாரமாக இருக்கும். அதாவது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாம்பாட்டி சித்தர் அவர்கள் கொடுத்துருக்கார். சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ராசிக்காரங்களுக்குரிய கணபதி வழிபாடு அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்னாலே விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் 12 ராசிக்காரங்களும் அவங்க ராசிக்குரிய கணபதியை வழிபாடு செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் அதை சரி பண்ணுமா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போது மேஷ ராசிக்கு 12 ராசிக்கும் என்னென்ன கணபதி வருது, அந்த ராசிக்குரிய மந்திரம் என்னென்னு இதில் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு எந்த விநாயகரை கும்பிடணுன்னா வீர கணபதின்னு சொல்கிறாங்க.
வீர கணபதி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குரிய அந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓம் விக்னேஸ்வராய நமக. மேஷராசிக்காரங்க அவசியம் இந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீர கணபதி படம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா இருந்துச்சுன்னா வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்க வித்ய கணபதியை கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குரிய மந்திரம் என்னென்னா ஓம் சிவபுத்ராய நமக. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டு தான் நல்லது பண்ணுவோம். இன்னொரு விஷயம், வழியில் போனால் கூட அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். அப்படி இருக்கவங்க அவங்கவுங்க ராசிக்கு என்னென்ன விநாயகர் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா கரெக்டாக நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாம்பாட்டி சித்தர் அவர்கள் கொடுத்துருக்கார். மிதுன ராசிக்கு லக்ஷ்மி கணபதி. ஓம் லம்போதராய நமக. மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த கணபதியை லக்ஷ்மி கணபதியை கும்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. தினமும் 108 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை எப்போ சொன்னாலும் சரி, காலையில் எந்திரிச்சோடனேவாச்சும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை வெளியே கிளம்பும் போது அன்றைய நாள் முடியறக்குள்ளவாச்சு அந்தந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறத மீறி அந்தந்த ராசிக்குரிய கணபதியை வழிபாடு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பாம்பாட்டி சித்தர் கொடுத்துருக்காரு. கடக ராசிக்கு சந்திர கணபதி வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்குரிய மந்திரம் ஓம் கௌரி புத்ராய நமக. ஒரு மந்திரத்தையும் அந்தந்த ராசிக்காரங்க 108 முறை சொல்லணுங்க. அது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெய்லியும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுருங்க. மந்திரம் சொல்லிவிட்டு மற்ற எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் பாம்பாட்டி சித்தர் இது ஒரு முக்கியமான வழிபாடாக வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியாது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் விஜய கணபதியை கும்பிடணும். விஜய கணபதிக்குரிய மந்திரம் ஓம் பக்த வாசாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கணபதி பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சது உங்கள் வீட்டில் இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க. இது வந்துட்டு அந்தந்த ராசிக்குரிய கணபதியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் கூட அந்த கணபதி பேர் சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னா உங்கள் ப்ரௌசிங் சென்டரில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். கன்னி ராசிக்காரங்க மோகன கணபதியை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்குரிய மந்திரம் ஓம் லம்போதராய நமக அப்படிங்கிறது. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்கவுங்க ராசிக்குரிய கணபதி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதம் முடிகிற வரை நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம். மாதம் முடிஞ்சாலும் அவங்கவுங்க ராசிக்குரிய கணபதியை கண்டிப்பாக கும்பிடுங்க. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கடவுளோட அருள் இருந்தால் மட்டுமே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. துலாம் ராசிக்காரங்க வெற்றி கணபதியை கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்குரிய மந்திரம் என்னங்கிறது சொல்கிறேன். ஓம் ஸ்வர்கல்யாண் ஹேதவே நமக. இதுதான் உங்களுக்குரிய மந்திரம். துலாம் ராசிக்காரங்களுக்குரிய மந்திரம். இதில் இருக்க அந்த ராசிக்குரிய மந்திரம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒரு நோட்டில் அவங்கவுங்க ராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அடுத்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து கூட செய்யலாம். விருச்சிக ராசிக்காரங்க சக்தி கணபதியை கும்பிடணும். அவங்களுக்குரிய மந்திரம் ஓம் ஏகதந்தாய நமக. வீட்டிலே நம்ம சாதாரணமாக விநாயகர் படம் வச்சுருப்போம். அதை கூட கும்பிடலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி அந்தந்த ராசிக்குரிய கணபதி இருக்காது சில பேர்கிட்ட. அப்போது சாதாரணமாக வீட்டில் விநாயகர் வச்சுருக்க அவரை கும்பிட்டாலே போதுமானா அதுவும் போதும். வீட்டில் சாதாரணமாக விநாயகர் இருந்தார்னா அவரை நீங்கள் கும்பிட்டாலே பல வகையிலையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்து வந்துட்டு தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சங்கடகர கணபதியை கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்குரிய மந்திரம் ஓம் உமாசுதாய நமக. சரிங்களா? உமாசுதாய நமக்கு இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். உங்களால் கோயிலுக்கு போக முடியும், பக்கத்தில் தான் விநாயகர் கோவில் இருக்குன்னா கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு கேரண்டியாக சொல்லலாம். 1000 மடங்கு பலன் வந்துட்டு கண்டிப்பாக கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இதெல்லாம் பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்க யோக கணபதியை கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்குரிய மந்திரம் என்னென்னா ஓம் விக்னஹராய நமக. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ராசிக்காரங்க யாருன்னு பார்க்கலாம். அடுத்தது கும்ப ராசிக்காரங்க சித்தி கணபதியை கும்பிடணும். ஓம் பாலச்சந்திராய நமக அவங்களுக்குரிய மந்திரம். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஒரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்களுக்குரிய கணபதி யாருங்கிறது நான் ப்ரொசீஜராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் அந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு எல்லாமே புரியும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தீபம் வச்சு
உங்களால் ஆனால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் வைங்க, இல்லைன்னா வெறும் தண்ணி வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். மனசார அவர் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விநாயகர் கோவிலுக்கு போய் தண்ணி ஊற்றுவீங்க மார்கழி மாதம், நான் எப்போவுமே இதை செய்வேன், அப்போ அந்த டைமில் இந்த வழிபாடு செய்யலாம். ஆனால் சூப்பரான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். மீன ராசிக்காரங்க பாலகணபதியை கும்பிடணும். ஓம் பார்வதி புத்ராய நமக, இதுதான் அவங்களுக்குரிய மந்திரம். இப்போது 12 ராசிக்குரிய மந்திரத்தை சொல்லியாச்சு, அவங்களுக்குரிய கணபதி சொல்லியாச்சு. பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நிறைய விஷயம் நமக்கு தெரியறதில்ல, தெரியும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வழிபாடெல்லாம் மார்கழி மாதத்தில் குறைஞ்சது ஒரு 7 வாட்டியாச்சும் பண்ணுங்கள். டெய்லியும் 108 முறை 108 முறைன்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு 7 நாளுக்காச்சும் பண்ணுங்கள். இல்லை ஒரு 21 நாளைக்கு பண்ணுங்கள், 27 நாளைக்கு பண்ணுங்கள். 48 நாள் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு பலன் சொல்லுவாங்க. இப்படி கணக்கெல்லாம் இல்லாமல் டெய்லியும் கும்பிட்றது கூட உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் அன்பு துளி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.